அனைவருக்கும் பசுமை வணக்கம். நகர்ப்புறத்தில் இருக்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு செடி முருங்கை, இந்த வேப்ப இலை, இந்த மாதிரியான இலைகள்லாம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இங்கே மாடியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன க்ரோ பேக்ஸில் வந்து நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா செடி முருங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்க்க முடியும். இந்த பேகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வருஷமாக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். 5 வருஷமாயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்கோட குவாலிட்டி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ தான் வந்து அப்படியே லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்துக்கிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் நமக்கு தேவையான கீரை வகைகளை நம்மளால் வந்து வளர்த்துக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க க்ரோ பேக்ஸ்னால் வந்து அதில் சீக்கிரமாக இத்து போயிடும், அது வந்து குவாலிட்டி இருக்காது அப்படின்னு. நீங்கள் வாங்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200லேருந்து 220, 250 அந்த மாதிரி ஜிஎஸ்எம்மில் பேக் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் இந்த பேக்கோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீரை தாங்க, முருங்கைக்கீரை. இந்த மாதிரி உங்கள் மாடியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடி முருங்கை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக சூப்பு வைக்கிறதுக்கு, இல்லை கீரை தோசை ஊற்றி கொடுக்கறதுக்கு, கொஞ்சமாக முருங்கை பொடி இட்லி பொடியில் ஆட் பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான தலைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி நேற்று இட்லி பொடி அரைக்கிறதுக்காக கொஞ்சம் பறிச்சிருக்கேன் பாருங்கள். வெறும் குச்சி மாதிரி தான் இருக்குது, இதில் வெறும் குச்சி தான் இருக்குது. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நல்லா செழிப்பான இலைகள் இந்த குச்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு 3 கன்று 4 கன்று நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம 4 பேர் 5 பேர் சாப்பிட்றது தக்கிறதுக்கான கீரைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைச்சிருங்க.